இந்த டாஸ்க்ல உங்களுக்கு எப்படி தான் நீ கேட்டிருப்ப பேசும்போது நீ கேட்டுட்டே சார் சொன்னேன் அதை பயன்படுத்தும் போது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவருக்கான டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுல கமருதீன் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. இப்ப 2 பேர் மட்டும் இருக்காங்க. யார் யாரு? கனியும் சபரியும் இருக்காங்க. அதுல கனி ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் நான் லைவ்ல பார்க்கல. கனி ஜெயிச்சதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. சபரி எப்படி தோப்பாரு? சபரி வந்து அந்த இடத்த விட்டுட்டு போகவே மாட்டாரு. அப்புறம் எப்படி அவர் தோத்தாருன்னு தெரியல. கனி தான் ஜெயிச்சதா எல்லாருமே சொல்றாங்க. அப்ப சபரி இதை யாரோ நாக்கா குத்திட்டாங்க போல. யாரு குத்துனாங்கன்னு தெரியல. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கானா வினோத் சபரியோடத குத்துறதுக்காக வராரு. ஒண்ணுமே இல்லைங்க. சபரியும் கனியும் அவங்க பொம்மைக்கு பக்கத்துலயே நிக்கிறாங்க. கானா வினோத் இருக்கார்ல, பொறுமையா பின்னாடி வந்து சபரி இதுல குத்துறாரு. அவர் பொறுமையா குத்தி இருந்தா கூட சபரி பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கனி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா கானா வினோத் இருக்கார்ல, வேகமா குத்துறாருங்க. அந்த சவுண்டுக்கே சபரி திரும்பிட்டாரு. அதாவது அவர் பக்கத்துல வந்து ஓங்குறாரு பாத்தீங்களா, அப்பயே ஒரு சவுண்டை போடுவாரு. அதுலயே சபரி திரும்பிடுறாரு. நான் பார்த்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா கானா வினோத் இல்ல நீ பார்க்கலப்பா, அதுக்கு முன்னாடியே நான் குத்திட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே இந்த மாதிரி பார்வதிக்கு நடந்தது. அவங்க நான் குத்துனதை நீ பார்க்கலன்னு சொன்னாங்க. சபரி நான் பார்த்தேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்தில் பிக் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்ல நீங்க குத்துனதை சபரி பார்த்துட்டாரு, அதனால கத்தியை எடுங்க, இதுக்கப்புறம் நீங்க குத்த முடியாதுன்னு சொன்னாரு. ஸோ கானா வினோத் விஷயத்தில் என்னாச்சுன்னு தெரியலங்க. நமக்கே பார்க்கும்போது கானா வினோத் குத்துனதை சபரி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் குத்துறாரு, சபரி உடனே பார்த்துட்டாரு. அவ்வளோ பக்கத்தில் இருக்காரு, பார்க்க மாட்டாரா? அவங்க படுக்க போனா இவங்க குத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனா இவங்களுமே படுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால என்னன்னு தெரியல. கனியும் சபரியும் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அசந்தாங்கன்னா கூட குத்திடுவாங்க. இது பாருங்க, டாஸ்க்ல இவங்க ஒரு ட்ரெஸ் போட்டாங்கல்ல, அதே ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணா கூட அந்த டைம்ல கூட ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாம இங்கேயே நிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் நின்னாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்ல பேசிக்கிறது என்னன்னா, கனி தான் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனி ஜெயிச்சதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்றதை சொல்லுங்க. எனக்கு என்னமோ சபரி தான் இந்த டாஸ்க்ல ஜெயிப்பார்னு நினைச்சேன் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா கமருதீன் எப்படியும் படுக்கிறதுக்காவது போயிடுவாரு, சபரி போகாம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கனி ஜெயிச்சிட்டதா சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.